ஐபிஎல் 18வது சீசனில் ஏலத்திற்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஒரு அணி எத்தனை வீரர்களை தக்க வைக்க வேண்டும் என்பது குறித்து இந்த மாத இறுதியில் பிசிசிஐ அறிவிக்கும். இதனால யாரை தக்க வைப்பது யாரை விடுவிப்பது என்பது குறித்து அனைத்து அணிகளுமே தீவிரமான ஆலோசனையுமே மேற்கொண்டு வருகிறது. அதாவது பாண்டியா அவர்களை கேப்டனாக நியமித்தால் மும்பை இந்தியன்ஸ் வீரர்களே ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் போன்றவர்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார்கள். இதனால இவர்கள் ஏலத்தில் கலந்து கொள்ள முடிவு செய்திருப்பதாக ஒரு தகவல்களுமே வெளியாகி இருக்கு. ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் ஆகியோர் ஏலத்தில் கலந்து கொள்ளும் பட்சத்தில் நிச்சயம் பாத்தீங்கன்னா அனைத்து அணிகளுமே ஏலம் எடுக்க கடுமையாக போராடும். இதனால ஏலத்தொகை 25க்கு மேற்பட்ட கோடிகளை தாண்டி செல்லும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. இதற்கிடையில கேப்டனாக இல்லாமல் இருக்கும் பஞ்சாப் கிங்ஸ் அணியானது ரோஹித் சர்மாவை வாங்கி அவரை கேப்டனாக நியமிக்க வாய்ப்பு இருப்பதாக ஒரு தகவல்களுமே வெளிவந்திருக்கு. ரோஹித் சர்மா அவர்களை வாங்க அதிக தொகை செலவாகும் என்பதால் மெகா ஏலத்திற்கு முன்பு 10 கோடிகளுக்குள் 2 வீரர்களை மட்டுமே தக்க வைத்து தொகையை மிச்சப்படுத்தி வைக்க அந்த அணி நிர்வாகமுமே முடிவு செய்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா ரோஹித் சர்மா அவர்களுக்காக 30 கோடி வரை கொடுக்க பஞ்சாப் கிங்ஸ் அணி முடிவு செய்திருப்பதாகவும் மீத தொகையில மற்ற வீரர்களை எப்படி வாங்குவது என்பது குறித்து அந்த அணி நிர்வாகம் திட்டங்களை வகுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது.